நோக்கியால இப்படியும் ஒரு பிரீமியமான மொபைல் இருக்கா? இது நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த மொபைல் நான் வந்து எங்க வாங்கியிருந்தேன்? என்ன கண்டிஷன்ல நமக்கு வந்தது? அப்படின்றத பார்ப்போம். இது நோக்கியாவுடைய 6060ன்ற மாடல் தான் இது. இது ஒரு பிரீமியமான மொபைல்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமா. இது 2005ல லான்ச் ஆனது. அப்போ இந்த மாதிரி ஓப்பன் டைப்பு, இந்த மாதிரி ஃபிளிப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நிறைய பேர் வாங்குறதே வாங்க. நீங்க யாராவது இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க. இதுல நான் சிம்மு வந்து நார்மல் சிம் தான் போட முடியும். அதாவது ஜியோ சிம் சப்போர்ட் பண்ணாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது 4G 5G. இந்த போனை பொறுத்தல 2G கூட கிடையாது. GSMன்ற அந்த சிம்மை தான் நம்ம போட முடியும். ஏன்னா இதெல்லாம் 2G காலகட்டங்களுக்கு முன்னால வந்தது. இந்த ஃபோன் நீங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்கிட்ட வந்து இதோடைய பேட்டரி கிடையாது. இதோடைய பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா BL5B தான். ஆனால் நான் போட்டிருக்கிறது BL5C பேட்டரி. என்ன காரணம்னா இது என் பேட்டரி இல்லாமல் தான் வந்தது. இது ஆன் பண்ணதுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். டிஸ்பிளே வந்து ஒரு கலர் டிஸ்பிளே. உங்களுக்கு வால்பேப்பர் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த வால்பேப்பரை நம்ம நெட்லேருந்தே டவுன்லோட் பண்ண முடியும். என்ன பிரதர் இதில் இன்டர்நெட்டில் வேலை பார்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இன்டர்நெட்டில் வேலை பார்க்கும். அதாவது ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது எவ்வளோ டைமிங் இருக்குன்றது அப்போ யோசிச்சு பாருங்க. இப்போவே நம்ம 4G சிம் எல்லாம் போட்டாலுமே எவ்வளோ லேட் ஆகும்போது, அப்போது அந்த 2G சிம் எல்லாம் போடும்போது இன்னும் ரொம்பவே டைம் எடுக்கும். அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். இதில் வந்து நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா முன்னால் வந்து அந்த ரெட் கலர் கோடு மாதிரி இருக்கிறதுல லைட் எரியும். அதாவது இப்போ இருக்கிற ஒரு சில ஃபோனுகளில் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு லைட் இருக்குது. நிறைய ஆண்ட்ராய்டு ஃபோனுகளில் லைட் கிடையாது. ஆனால் நோக்கியாவை பொறுத்தளவுக்கு அப்போ இந்த மாதிரி மொபைல்லாம் நிறைய இருந்தது. என்கிட்ட இதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபோன் ஒன்று வச்சிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் லைட் எரியும். அந்த ஃபோன் இருக்கு, நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் கால் வரும்போது மேலே இருக்கிற அந்த ரெட் கலரில் கோடு மாதிரி இருக்கிறது வந்து கோடு கிடையாது. அதில் லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இல்லை மிஸ்டு கால் விட்டுட்டீங்க அப்படின்னாலுமே அந்த இடம் வந்து பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம எடுத்து பார்க்குற வரைக்கும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கண்டிஷன் நல்லாவே இருந்தது. ஆனால் நான் இது வந்து சர்வீஸ் பண்ண வீடியோ எதையுமே நான் வந்து எடுக்கல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சர்வீஸ் பண்ணும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. அதனால தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு தெரியும் நான் பெரும்பாலும் ஒரே இடத்துல இருக்கிறதுல ஊர் அங்கேயும் போயிட்டே இருக்கிறேன்றது. அதனால தான் இந்த வாட்டி நான் இனிமேல் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சர்வீஸ் பண்ணுற வீடியோஸையுமே எடுத்து போடுறேன். இதில் நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம இப்போ இருக்கிற மொபைல் மாதிரிலாம் கால் போகாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு 2G-யாக தான் இருந்தது. இப்போ நம்ம வச்சிருக்கிறது 5G 4Gன்றதுனால கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறோம். இதிலலாம் நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 செகண்ட் இல்லை 20 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி வெயிட் பண்ணி மட்டும்தான் காலே போகும். அப்போது இருந்த காலகட்டங்களில் அப்படி தான் இருந்தோம். நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி கால் பண்ணி வெயிட் பண்ணிலாம் இருந்திருக்கிறீங்க? நமக்கு ஒரு கால் வர்றதுக்கு டைம் எடுத்துகிட்டே இருக்கும். அதாவது அந்த பீப் சவுண்டெல்லாம் கேட்டே இருக்கும். இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா நாட் ரீச்சபிள்னா உடனே நாட் ரீச்சபிள்னு சொல்லிடும். ஆனால் அப்போது அப்படி சொல்லவே சொல்லாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஃபோனுக்கு கால் பண்ணியிருந்தேன். அதில் கால் பண்ணி எவ்வளோ செகண்ட் கழிச்சு தான் கால் வருது அப்படின்னு. இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இப்படியே பேட்டரியை கழட்டிக்கலாம்ல பிரதர் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த மாதிரி மொபைலில் நம்ம பேட்டரியை கழட்டுறோம் அப்படின்னா திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு என்றைக்குமே மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேட்டரியை ரிமூவ் பண்ண பாருங்க. ஏன்னா இது போல் மொபைலில் இப்போ யாரும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை.